இந்த மகிழ்ச்சியான தருணத்துல விழாவினுடைய ஏற்பாட்டதற்கு நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விழாவிட அழைப்புதல்ல நீதி கட்சியுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது. இன்னும் சொல்றேன், நீதி கட்சியின் நீட்சி தான் இந்த ஆட்சின்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1967 நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக ஆட்சிக்கு வந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார், அரசியல் தேர்ச்சியுடன் நாடாட நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே.ஆர். விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை. பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தந்தை முறை என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் கடந்து 1966ஆம் ஆண்டு நீதி கட்சியுடைய பவரடா பொதுக்கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுகள் தான் பி.டி. ராஜன் அவர்களை குறிப்பிட்டார். எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான்.